தீட்டப்படாம அன்பாலிஷ்டாவே வந்து தர்றோங்க. இது முழு சத்தோட நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து முழு சத்தோட கிடைக்குங்க. செஞ்சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், ரோஜா இதழ் இப்படியா வந்து ஒரு 13-14 வெரைட்டி சோப்பு தயார் பண்றோங்க. அதே மாதிரி நலங்கு மாவு 21 மூலிகைகள் சேர்த்து குளியல் பொடியா நலங்கு மாவுன்றத தயார் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது வந்து பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் வந்து குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா வந்து இதுல எல்லா சிறுதானியத்தோட அவலும் இருக்குங்க. திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து அரிசியிலையும் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, தங்கச்சம்பா, காட்டு யானம். வணக்கம் ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். ஐயா பாத்தீங்கன்னா ஏற்கனவே களம்பூர் காங்கேயம் மாட்டு பண்ணையை பத்தி நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இயற்கை விவசாயத்தை பத்தியும் இன்டர்வியூ எடுத்திருக்கோம் நம்ம சேனல்லயே. ஐயா இப்போ இயற்கை அங்காடி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போன்ட்டு வந்திருக்கோம். ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் கே பாஸ்கரன், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் களம்பூருங்க. இது நான் வந்து அருட்பெருஞ்சோதி இயற்கை விவசாய பண்ணை மற்றும் கொங்க கோசாலை நடத்தி வருவேங்க. இப்போ அருட்பெருஞ்சோதி இயற்கை விவசாய கடைங்கிற ஒரு கடையை வந்து கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடத்தி வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிலத்துல விளையிற அரிசி நெல் ரகங்களை, பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாக்கி அதையும் மதிப்பு கூட்டி கஞ்சி மிக்ஸ் ஆகும், இட்லி மிக்ஸ் ஆகும், அந்த மாதிரி வந்து தயார் பண்ணி விற்பனைக்கு வச்சிருக்கோங்க. அதே மாதிரி அந்த அரிசியை மதிப்பு கூட்டி அவலாவும் செஞ்சு வச்சிருக்கோங்க. இதை தாண்டி நம்ம கோசாலை மூலமா தயார் பண்ற நாட்டு மாட்டு விபூதி, தூபம், கொசுவிரட்டி, பஞ்சகவ்ய அகல்விளக்கு, பல்பொடி, தரை சுத்தம் பண்ணி ஃப்ளோர் கிளீனர், தரை சுத்தி, நாட்டு மாட்டு வரட்டி, இப்படியா பல பொருட்களை வந்து நாங்களே வந்து கோசாலை மூலம் இருக்கிற மாடுகளோட கழிவுகள் இருந்து சாணம், கோமியத்தை மேம்படுத்தி இத்தனை வகையான பொருட்களை வந்து நாம தயார் பண்ணி கடையில விற்பனைக்காக வச்சிருக்கோங்க. இதை தாண்டி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான இட்லி தோசைக்கு தொட்டுக்கு சாப்பிடக்கூடிய இட்லி மிளகா பொடிங்க, இட்லி தோசை மிளகா பொடிங்க. அதுல வந்து ஒரு 15 வெரைட்டி நாங்க தயார் பண்ணிருக்கோங்க. அதாவது குழந்தைகள்லாம் வந்து இந்த கீரை வகைகள், மூலிகை வகைகள்லாம் வந்து சாப்பிடாதுங்க, கசக்குதுன்றதுனால வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை இந்த ஃபார்மேட்ல கொடுத்தோமாச்சும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுக்காம இட்லி தோசை மேல தூவிட்டு பொடி தோசை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சில்லாத நல்ல ஒரு உணவுப் பொருள் வந்து அன்றாட உணவுல வந்து பயன்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோட இது மாதிரியான பொருட்களை வந்து நாங்க மதிப்பு கூட்டி விற்பனைக்கு வச்சிருக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சப்பாத்தி பூரி மிக்ஸுங்க. இப்போ எல்லாருமே இட்லி தோசையும் சாப்பிடுறது, அதோட கூட அடிஷனலா வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம், தோசை செஞ்சு சாப்பிடலாம், பூரி செஞ்சு சாப்பிடலான்றதுக்காக கருப்பு கவனி அரிசியிலையும் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியில சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிருக்கோங்க. சிறுதானியத்துல திணை, வரகு, சாமை, குதிரைவாலி மிக்ஸ் பண்ணி அதை வந்து பவுடர் ஃபார்மேட்ல அதோட கூட வந்து 15% மட்டும் வெள்ளை சோளம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பிடிப்புத்தன்மைக்காக அதை வந்து சப்பாத்தி பூரி மிக்ஸா பயன்படுத்தியிருக்கோங்க. அதே மாதிரி சிறுதானியத்தை ஒரு 11 வகையான தானியங்கள் மிக்ஸ் பண்ணி சிறுதானிய சத்து மாவு கலவை அதுவும் தயார் பண்ணி விற்பனைக்கு வச்சிருக்கோங்க. அது மாதிரி சோளம் புட்டு மாவு, கேழ்வரகு புட்டு மாவு, கம்பு புட்டு மாவு இது மாதிரியும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறோங்க. அதே மாதிரி சிறுதானியத்துல வந்து புழுங்கல் அரிசியா திணை, வரகு, சாமை, குதிரைவாலி இது 4 தானியங்களும் வந்து புழுங்கல் அரிசியா பாயில்ட் ரைஸா வந்து விற்பனை பண்ணி தீட்டப்படாம அன்பாலிஷ்டாவே வந்து தர்றோங்க. இது முழு சத்தோட நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து முழு சத்தோட கிடைக்குங்க. அதே மாதிரி கம்பு, கேழ்வரகு, சோளமும் வந்துட்டு பாயில் பண்ணி புழுங்கலாவே கொடுக்குறோங்க. ரொம்ப சுத்தமா நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. அப்படியே நம்ம நேரடியா சமைக்க பயன்படுத்தலாங்க, அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க. இதை தாண்டி வந்து குல்குந்து, ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ் வந்துட்டு தேன்ல ஊற வச்சு குல்குந்துங்க. இது வந்து வயிறு சூடுக்கெல்லாம் வந்து ரொம்ப மிக சிறந்த ஒரு இதா இருக்குங்க. அதே மாதிரி தேன் நெல்லி இருக்குங்க, காட்டு தேன், திரிக்க எடுக்கும் மூலிகை காப்பி பொடின்னுட்டுங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் கலந்த ஒரு மூலிகை காப்பி பொடிங்க. இந்த மழைக்காலங்கள்லயும் குளிர்காலங்கள்லயும் வந்து இது சாப்பிட்றதுக்கு நம்ம தொண்டைக்கும் அந்த சளி, இருமல் அது மாதிரியானதுக்கும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பானமா இது அமையுங்க. அது மாதிரி சோப்பு வகைகள்
ஏறக்குறைய ஒரு 13-14 வகை சோப்பு வகைகள் இருக்குங்க. பால் சோப்பு, வேப்பிலை சோப்பு, முல்தானி மெட்டி, ஆவாரம்பூ, நலங்கு மாவு, கடலை மாவு, வெட்டி வேறு, கத்தாழை சோப்புங்க, சந்தன சோப்பு, செஞ்சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், ரோஜா இதழ், இப்படியா வந்து ஒரு 13-14 வெரைட்டி சோப்பு தயார் பண்றோங்க. அதே மாதிரி நலங்கு மாவு 21 மூலிகைகள் சேர்த்து குளியல் பொடியா நலங்கு மாவுன்றத தயார் பண்ணி வச்சிருக்கோங்க. அது மாதிரி சீக்காய் பொடி, உண்மையான அதாவது சுத்தமான சீக்காயோட மூலிகை சீக்காய் தூள் வந்து சேர்த்து விற்பனை வைக்க வச்சிருக்கோங்க. அது மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊத்தி வைக்கிற மூலிகை கலவை கலந்த பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. நிறைய மூலிகைகள்லாம் கலந்து இல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னாக்கா ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல மாறிடுங்க. நம்ம தலைக்கு கூந்தல் சிறப்பா வளர்றதுக்கும், அதை தாண்டி முடி உதிராம இருக்கிறதுக்கும், கூந்தலுக்கு வந்து நல்ல செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை எல்லாம் கலந்து வச்சிருக்குதுங்க. அது மாதிரி மூலிகை எண்ணெய்னு பேருங்க இதுக்கு. இது முடி உதிர்வு மற்றும் டேண்ட்ரஃப்ல இருந்து இதை தடுக்கக்கூடியதுங்க. 22 மூலிகைகள் அடங்கிய ஒரு மூலிகை எண்ணெய்ங்க. இதை தாண்டி மூலிகை பொடி வகைங்க. கடுக்காய் பொடி, அதிமதுரம், ஓரிதழ் தாமரை, கரிசாலை, கருஞ்சீரகம், ஜாதிக்காய், அமுக்குராங்கிழங்கு, வெட்டி வேறு, நாவல் கொட்டை பொடி, இப்படியே வந்து ஒரு 28 மூலிகைகள் பொடிகளும் நம்மகிட்ட விற்பனைக்கு வச்சிருக்கோங்க. இப்ப குழந்தைகள்லாம் வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட்ன்ற மாதிரி அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ் அது மாதிரிலாம் கலந்து இதா இருக்குங்க. அதுக்கு இணையாக மிக சத்து மிகுந்த வந்து கேரட் மால்ட், கேரட் பானப்பொடி, பீட்ரூட் மால்ட், அப்புறம் ஏபிசி மால்ட், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 கலந்த மால்ட்டுங்க. இது வந்து அப்படியே பால்ல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சத்து மிகுந்த ஒரு பானமா இது குழந்தைகளுக்கு இருக்குங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அவல் வகைங்க. அவல்லாம் கெட்டி அவல் விட இது மெலிசா இருக்குங்க. பிளேக்ஸ் இதுக்கு பேருங்க. இதுல வந்து சிறுதானியத்துல எல்லா சிறுதானியத்தோட அவலும் இருக்குங்க. திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், இப்படியாக வந்து எல்லா தானியத்தோட அவல் வகைங்க. அதே மாதிரி வந்து அரிசியிலையும் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, தங்கச்சம்பா, காட்டு யானம், இது போன்ற அரிசிகளிலையும் வந்து இந்த பிளேக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 நிமிடத்திலேயே வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு சிற்றுண்டிய ரெடி பண்ணிடலாங்க. இது ஒரு பங்கு அவல் எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 பங்கு சொட்ட இருக்கிற சுடுதண்ணியை ஊற்றி கலரி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுதான் போதுங்க, வெந்து போயிருங்க. இதோட கூட வந்து நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் திருவி போட்டு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி சுடுதண்ணி தெளிச்சு மூடி வச்சதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு நம்ம தாளிப்பெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு தாளிச்சு அதை இதோட கூட கிளறி வந்துட்டு உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப இன்னும் எளிமையானாக்கா வந்து நம்ம பால்லே போட்டு சாப்பிடலாங்க. கெலாக்ஸ் மாதிரி அவ்வளவு அருமையா இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கொடுக்கும்போது வந்து பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் வந்து குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா வந்து மதிப்பு கூட்டி பண்ணி இருக்குதுங்க. எந்த வகையிலயாச்சும் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கதை முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த ஜெனரேஷன் வந்து இனி காப்பாற்ற முடியாதுங்க. இனி எதிர்வரும் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் நஞ்சில்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னாக்கா அவங்கள வந்து சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசி வகைகளும் உண்ண வைக்கணும்ன்றதுதான் நம்மளோட நோக்கங்க. அந்த அடிப்படையில எப்படியாச்சும் வந்து அதுங்க சாப்பிட வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து இது மாதிரியான பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனைக்கு வச்சிருக்கோங்க. நன்றிங்க. நன்றி.